உளவாளின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பாண்ட் படங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த விஸ்வரூபம். கமல் போயிட்டு ஒரு உளவாளி ஆப்கானிஸ்தானில் இருப்பார். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லோரும் பேசுகிறது துரந்தர். பாகிஸ்தான்லேயே போய் பாகிஸ்தானில் உளவாளியாக இருப்பார் ஹீரோ. அங்கேருந்து தகவல்களை இந்தியாவுக்கு கொடுப்பாரு. ஆனால் இந்த மாதிரி உண்மையிலேயே ஒருத்தர் இந்தியாவில் இருந்திருக்கார். ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நாடக நடிகர். பிகாம் முடிச்சுட்டு ராஜஸ்தான் பஞ்சாப் பார்டரை சேர்ந்தவர். இவர் பேர் ரவீந்தர் கௌஷிக். இவரை இந்திய உளவுத்துறையான இவரை ட்ரைனிங் கொடுத்து 2 வருஷம் உருது மொழி பேச, படிக்க, உணவு வழக்கங்கள் என்னென்ன, அங்கே இருக்கிற கல்ச்சர் எப்படின்னு கற்றுக் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்காங்க. தன்னோட 23வது வயசில் பாகிஸ்தானில் போயிட்டார் இந்திய உளவாளியாக. அங்கே போயிட்டு பாகிஸ்தான் லா காலேஜில் சேர்ந்து பட்டம் பெற்று திருப்பி பாகிஸ்தான் நாட்டு இராணுவத்திலேயே கிளர்க்காக ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேயே போய் காதல் திருமணமும் பண்ணி செட்டில் ஆகிட்டார். இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உளவாளியாக அங்கேருந்து தகவல் இந்தியாவுக்கு கொடுத்துட்ருக்காரு. கடைசியில் மாட்டிக்கிறாரு. வேறு ஒரு உளவாளி இவரை மாட்டி விட்டுடுறாரு. இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க பாகிஸ்தான். ப்ளஸ் அதுக்கப்புறம் நார்மல் ஜெயில் தண்டனையாக மாற்றிடுறாங்க. 1985 மாட்டினவர் 2001 இறந்துடுறாரு. அது வரைக்கும், அதாவது 85 73 போனவர் 85 வரைக்கும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தராது. நிறைய போர்கள் நடந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சினிமாவில் பார்க்குறோம், உண்மையிலேயே ஒருத்தர் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு. ரவீந்தர் சிங் கௌஷிக்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்காக. இவரை பற்றி செக் பண்ணி பாருங்கள் இன்டர்நெட்டில்.